ஃபாதர் வந்து உள்ள ஒரு நாள் வாசகம் வாசிக்க எந்த பிள்ளை போயிட்டு மரக்கல்வி படிப்பிக்கிறீங்களா பிள்ளைன்னு கேட்டு நாங்கள் மாட்டேன்னு சொன்னது. சரியா, நாங்கள் மாட்டேன்னு சொல்ல இல்லை நீர் படிப்பிக்க பண்ணி 2ஆம் முறை கேட்டு 3ஆம் முறை கேட்டு சரியா இனி என்ன செய்யறது அவள் பிள்ளை நாங்கள் பண்ணால் விட்டாது. விட்ட உடனே மரக்கல்வி 2 மாதமாக படிப்பிச்சுன்னு வந்தது. படிப்பிச்சுன்னு வந்தோட இவன் குயின்சன் பொறுமைச்சான் குயின்சன் பாதர் இருக்கிறான்ல, குயின்சன் பாதரும் நிச்சம் பாதர் 2 பாதருமா சேர்ந்து அவன் அவன் எந்த பிள்ளைய நீராரன் லவ் பண்றீரா, யாரையும் விரும்பி இருக்கிறீரா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா, என்ன ஐ லவ் சொல்லும் என்று சொல்லி எந்த பிள்ளைய கதைச்சு ரூமுக்கு வாரியாண்டு கேட்டு அதுபோக நீர் இந்த கதையை நீர் வெளியால சொல்லாதையும் சொல்லிருந்தா நானும் அவன் தானொரு கொல்லாதாளா, நான் எப்படின்னு அவனுக்கு தெரியாது, அவன் தானொரு கொல்லாதாளா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுத்தி இருக்கிறாங்க. சரியா, குறிப்பிட்ட ஃபாதர் வந்து அந்த ஃபாதர் வந்து அந்த ஃபாதர் வரையில்லைங்கோ, அந்த ஃபாதர் வரையில இது மற்ற சகாயம் ஃபாதர் வந்தவர். சரியா, அவர் தான் எங்களை பிள்ளைய கூப்பிடுவார். சரியா, அவர் தான் நான் இப்ப கேட்டுனான், நீங்க தான் கொண்டு என் பிள்ளைய அப்படி துளைச்சது நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தான். சரியா, அப்ப இவர் மற்ற ஃபாதருமா இவருமா குயின்சன் ஃபாதரும் நிக்சன் ஃபாதரும் இந்த 2 ஃபாதரும் தான் 70 புண்டை மாறி சொல்லிட்டு அதை வெட்டி விடுங்க, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த பிள்ளைய போன்ல கதைக்கிறதும் இதுன்றதும் ஒரு நாள் இந்த பிள்ளையோட போன்ல கதைச்சு கேட்கதான் தாய் மிச்சத்தை சொல்லுங்க. போன் கதைச்சு கொண்டு இருந்த போன் எடுத்து வரவர் அப்ப எடுக்க குட் ஈவினிங் 2 பிள்ளை சொல்லி கதைச்சு கொண்டு போனது. அப்ப நான் என் பிள்ளை அவர் வித்தியாசமா கதைப்பாரு கேட்கல, அவர் கேட்கிறார் யாரும் நிக்கமாண்டு கேட்டுருக்கிறார். அப்ப ஒருத்தரும் இல்லையே என்ன சொல்லுங்கள் என்னதுக்கு எடுத்துறீங்கன்னு கேட்க நீர் என்ன ஏதோ அவர் சொல்ல இவ சொல்ற எனக்கு பயமா இருக்கு பாதர், ஏன் பாதர் எனக்கு கரைச்சல் தாரீங்க, என்ன பாதர் எனக்கு என்ன இப்படி நீங்க கெடுக்குறீங்க, போன் எடுக்க விடுங்க என் பிள்ளை அழுவாரோண்டா சொல்லுது என் பிள்ளை. அப்புறம் பேருந்து சொல்லுது எனக்கு தெரியாது, நான் என்ன தற்கொலை செய்ய போறேன், ஏன் நீங்க இப்படி எனக்கு இதுன்றீங்க, என்ன துன்புறுத்தாதீங்க, நீங்க இப்படி எல்லாம் என்னோட கதைக்கிறது புள்ள நான் இல்லை என்ன எனக்கு இப்படி எடுக்க வேணாம் என் புள்ள சொல்ல அவளை எனக்கு கேட்ட உடனே நான் டக்காண்டு போய் போனையும் தட்டி பறிச்சு போட்டு என்னடி ஃபாதரோட இதுதான் மறைக்கலிக்கு போனேன், நீ என்ன ஃபாதர் உன்னோட கதைச்சவர் என்ன கதைச்சவர் உள்ளது எல்லாமே எனக்கு சொல்லுன்னு சொல்லத்தான் பிள்ளை அடிச்ச இடத்துல பிள்ளை எனக்கு சொல்லுது அம்மா நான் போக இப்படி எல்லாம் என்ன லவ் பண்றீங்களா அப்படியாண்டெல்லாம் கேட்டவன். நான் அப்படி ஒன்றும் இல்லை, அம்மா அப்பாட விருப்பப்படி தான் நான் செய்வேன், அம்மா அப்பாட விருப்பம் தான் எந்த விருப்பம் என் பிள்ளை சொன்னது. என் பிள்ளை சொல்லிட்டு பிறகு வந்து அப்படியே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீ இதை பற்றி நீ சொல்லுவாயா இருந்தா நீ சீரழிவேன், என் குணம் உனக்கு தெரியாது, நான் சரியான கோவக்காரன் என் பிள்ளைய விரட்டி இருக்கிறேன். அதால என் பிள்ளை சொல்லாம இருந்தது. இந்த போன் கதைச்சு கொண்டு கேட்கல, நான் போன பிறகுதான் அடிச்ச பிறகுதான் இந்த கதையை வழி எனக்கு சொன்னவன். அப்படி சொன்ன பிறகு பயந்து தான் தனக்குள்ளேயே பயந்து இப்படி எல்லாம் என்னோட பேர் கதைச்சிட்டேன். இவ மன ரீதியில பயந்து வீட்டை சாப்பிடுறேன் பயப்படுறது. அம்மா பயப்படாதீங்க, நாங்க அம்மா இருக்கு அப்பா இருக்கு எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க உள்ளதெல்லாம் சொல்லிட்டீங்க என்று சொல்ல நிக்சன் ஃபாதர் கேட்டு ரூம் மேல இருக்கு வேற மேனண்டு. ஐயோ நான் வர மாட்டேன், ஐயோ நான் வர மாட்டேன், நீங்க என்ன ஃபாதர் என்ன இப்படி என்ன கேட்குறீங்க, நான் சின்ன பிள்ளை நீங்க இப்படி என்ன இப்படி கேட்குறீங்க, நான் வர மாட்டேன்ட்டு அவங்க அதுக்கு சம்மதிக்க இல்லையா, நான் அப்படி போக இல்லையாம்மா, அப்படி நான் சத்தியம் அம்மாரி அப்படியான ஒரு இதுக்கும் நான் போக இல்லை. பிறகு பேருந்து சொல்லி இருக்கிறது கிஸ் தாங்கண்டு விலங்குமா கிஸ் பண்ணி இருக்கிறேன் என்ற பிள்ளைக்கு. அது அவருக்கு சரியான மன ரீதியா அவ பாதிக்கப்பட்டுட்டா. அதனால என் பிள்ளை வந்து வீட்டை சாப்பிட்றதுல நித்திர இல்லை ஒளிப்பி அம்மா என்ன பயமா இருக்கம்மா